ஏதோ வேலையா இருக்கிறா போல இருக்கு. இது வரைக்கும் இருந்த சேர்மன் வேலையே பார்த்தது இல்லையா? உங்களை எல்லாம் பார்க்கறதே ஒரு வேலை தானே. என்ன 4 கவுன்சிலருமா சேர்ந்து வந்திருக்கீங்க? போன வாட்டி எலெக்ஷன்ல உங்க ஆளு ஜெயிச்சாரு. ஆட்சி என்னது நீங்க. இந்த வாட்டி அண்ணா ஜெயிச்சிருக்காரு. ஆட்சி நம்மதுன்றீங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா கிட்ட தனியா பேசணும். அவங்களையெல்லாம் கொஞ்சம் வெளியில. இவங்களுக்கு தெரியாத எந்த ரகசியத்தை பேச போறோம்? சும்மா சொல்லுங்க. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு. மீனா? நீங்க சைவமாச்சே? மீன் இல்லைங்க, அந்த டெண்டரு. அத எனக்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஓஹோ. எனக்கும் ஒரு சின்ன உதவி. நம்ம முனிசிபாலிட்டிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறோம்ல, அந்த கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும். எனக்கு ஒரு 16 பேருக்கு உடனடியே வேலை போட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். 16 பேருக்கா? அங்கேயாச்சா? ஆமா ஆச்சு. அதான். ஏங்க நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க? எனக்கு என்ன கேக்குதுன்னு புரியலீங்க. ஏங்க ஒண்ணு பண்ணா என்ன, மாசத்துக்கு 1000மோ 2000மோ வருமானம் வர முடியா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கும்ல? போதுங்க, அது போதுங்க. மொத்தத்துல எல்லாருமே சம்பாதிக்கணும்னு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்க தொகுதி மக்களுடைய தேவைக்காக வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்க சொந்த தேவைக்காக வந்திருக்கீங்க. நம்ம சுயநலத்துக்காக நகரசபை தயவு செய்து இனிமே இந்த மாதிரி தவறான உதவிகளுக்கு எதிர்பார்க்காது. அதென்ன சேர்மனை அப்படி சொல்லிட்டீங்க? எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கோம் தெரியுமா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சவா? ஆமா, திரும்ப சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான். அதனாலதான் உங்களை சேர்மன் ஆக்கணும். நீங்க இப்படி கைவிட்டா நாங்க எப்படி பிழைக்கிறது? இது பிழைக்கிற இடம் இல்ல சார், உழைக்கிற இடம். மிஸ்டர், இது முனிசிபல் ஆபீஸ், வியாபார சந்தை. அட, இவர்களோட இவர் உலகத்திலே இல்லாத அதிசயமான சேர்மனா இருக்காரு. பெரிய உத்தம புத்திரன். இந்தாயா, இப்ப எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன். அந்த ஆசையை விட்டுட்டு வெளியே போங்க. அவ்வளவுதானா? கண்டிப்பா அவ்வளவுதான். இது என் கடைசி எச்சரிக்கை. கடைசி வச்சிருக்கியா? பாக்குறையா பாக்குறோம். அறுபது போய் இல்லாத சேர்மன் ஆட்டும் பாரு. கொஞ்சம் நன்றி இல்ல.